வணக்கம். ஒருவர் கை கடிகாரத்தை ரூபாய் 250க்கு வாங்கினார். பின் அதை 300 ரூபாய்க்கு விற்றார் எனில் அவரின் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதோட ஃபார்முலா என்னன்னா, லாபம் பை அடக்க விலை இன்ட்டு 100%. இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. இப்ப நமக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல லாபம் தேவை. லாபம்னா என்னன்னா, நம்ம வாங்கினதுக்கும் விற்றதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தான் நமக்கு லாபம். இப்ப நம்ம வாங்கின ரேட்டு 250 ரூபா, விற்றது 300 ரூபாய்க்கு. அப்ப நம்ம 300 ரூபாயில இருந்து 250 கழிச்சோம்னா நமக்கு மிச்சம் எவ்வளவு வரும்? மிச்சம் நமக்கு 50 வரும். அப்ப நமக்கு லாபம் 50 ரூபா வருது. இப்ப நம்ம இதை கொண்டு இதில் அப்ளை பண்ணலாமா? லாப சதவீதம் ஈக்குவல் டு லாபம். நமக்கு லாபம் 50 ரூபாய் இருக்கு. 50 ரூபாய் பை அடக்க விலைனா நம்ம இந்த பொருளை வாங்கிய விலை தான். அப்ப நம்ம வாங்கினது எவ்வளவுக்கு? 250 ரூபாய்க்கு. அப்ப நம்ம இங்க 250 போட்டுக்கலாம். 250 இன்ட்டு 100%. அவ்வளவுதான். இப்ப எல்லாத்தையும் கட் பண்ணலாம் பாருங்க. மேல ஒரு 0, கீழே ஒரு 0. அடுத்து பாருங்க, ஓர் 5 5, ஐ 5 25. இப்ப நம்ம இதையும் கட் பண்ணலாமா? ஓர் 5 5, 10 நமக்கு 2 முறை வரும், மிச்சம் ஒரு 0. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வருது? 20%. அப்ப நமக்கு இதான் தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.